الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ند له ولا ضد له ولا كفء له ولا مماثل له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله وحبيبه وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ويرزقه من حيث لا يحتسب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் காருணிய கடல் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையிலே அணுவணுவாக ஏற்று எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர் மீதும் கியாமம் வரை என்றென்றும் உண்டாவதாக என்றதன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் கட்டளைகளை தனது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும் அவனுடைய விலக்கல்களை தனது வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடப்பதன் மூலமாகவும் அவனை உண்மையான முறையிலே அஞ்சு பயந்து தக்வாவோடு வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பக்கத்திலிருந்து அடியார்கள் நல்வழி பெற வேண்டும், ஆகிராவை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நாட்களையும் பல மாதங்களையும் பல நேரங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வோடு சிலதை விட சிறப்புக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக அவைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது இவ்வுலகிலே எந்த நாளும் கிடையாது அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை விட்டும் தூரமாக்கப்பட்ட நாள் என்றோ அல்லது அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை விட்டும் தூரமாக்கப்பட்ட நேரங்கள் என்றோ எந்த நேர காலமும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒன்று இல்லாவிடத்து இன்னொரு விதத்திலே அல்லாஹ் அவற்றை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அதனை சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அந்த அமைப்பிலே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடத்திற்குரிய 12 மாதங்களை அல்லாஹ் படைத்து இது வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் இதனுடைய மாதங்களின் ஒரு வருடத்துக்குரிய மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதனை கூறிய அல்லாஹ் தஆலா மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் இருக்கின்றன, சங்கையான மாதங்கள், அது சிறப்புக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த மாதங்களை சிறப்புப்படுத்தியதனுடைய பிரதான நோக்கம், அதனுடைய பின்புலம் அது அல்லாஹ்வே அறிந்ததாக இருந்து கொண்டிருந்தாலும் வெளிப்படையான சில காரணங்களை வைத்து
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சிறப்பாக்கிய அந்த மாதங்களிலே, அந்த 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம், இன்னொன்று அது இடையிலே வரக்கூடியது. ஒரு வருடத்தினுடைய 11வது 12வது மாதமும் இன்னொரு வருடத்துடைய 1வது மாதம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. ரஜப் என்று சொல்லக்கூடியது இடையிலே வரக்கூடிய ஒரு மாதம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அந்த 4 மாதங்களுள் 1வது மாதத்திலே, அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்களுள் முதல் 3 மாதங்களிலே 1வது மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகிராவை மையமாக கொண்டு, மறுமை நாளை இலக்காக கொண்டு, இவ்வுலகம் ஒரு சந்தர்ப்பமே தவிர உண்மையான அதாவது நீண்ட கால வாழ்க்கையை கொண்டதல்ல என்ற உண்மையை சரியாக விளங்கியவர்கள் இந்த மாதங்களை, அவர்கள் இதனுடைய சிறப்புகளை தவறவிட மாட்டார்கள். எல்லா மாதங்களை போன்று இந்த மாதங்களை அவர்கள் அணுக மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, வித்தியாசமான முறையிலே அல் குர்ஆன் அல் ஹதீஸ் வழிகாட்டியதனை போன்று அந்த நிழலிலே இந்த மாதங்களை கழிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகிராவை ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் நாளை அதிகாலையிலே பிரயாணம் செய்ய வேண்டுமானால் அவன் எவ்வளவு ஆயத்தமாக நேர காலத்தோடு அதற்கு தயாராக இருப்பானோ, அதே போன்று மரணத்தை எந்த நாளும் எந்த நொடியிலும் வரலாம் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் இது மாதிரியான சந்தர்ப்பங்களை நழுவ விட மாட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்காதா என்று சொல்லக்கூடிய மாதம், இந்த துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய மாதங்களுக்கு அஷ்ஹூருல் ஹுரும் என்பதாகவும், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களுக்கு அஷ்ஹூருல் ஹஜ் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஹஜ் அஷ்ஹூரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிய முடியுமான மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே 2 சிறப்புகளை வைத்து அல்லாஹ் தஆலா அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பிரித்தார்கள், எவ்வாறு அணியினார்கள் என்று நபியுடைய வாழ்க்கை சரிதத்தை பிரட்டி பார்க்கின்ற பொழுது அதிலே நமக்கு அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே ஹுதைபியா என்ற உடன்படிக்கை நடந்ததும், அந்த பைஅத்து ஷஜரா அல்லது பைஅத்து ரித்வான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய வெற்றியின் முதல் கல்லை அதனுடைய அடிக்கல்லாக நட்டி வைக்கப்பட்டு ஆரம்பிக்கு வைக்கப்பட்ட ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையும் கூட இந்த மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா நடைபெற செய்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 4 தடவைகள் உம்ரா என்ற கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த 4 கடமைகள் அல்ல, 3 உம்ராவுடைய அந்த அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்திருந்ததை போன்று துல்காதாவிலே தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த துல்காதாவிலே சிறப்புகள், அது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்ரா அந்த மாதத்திலே தான் 3 உம்ராக்கள் நடைபெற்றிருக்கிறதாக ஹதீஸ்களிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4வது உம்ரா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹிஜ்ஜாவிலே ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி அவர்கள் செய்ததாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த மாதத்திலே நல்ல சாலிகான அமல்கள் செய்வதனை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இஸ்லாம் அதனை சொல்லி இருக்கிறது. உலமாக்கள் அதனுடைய சிறப்பை தாராளமாக சொல்லி இருக்கிறார்கள். அஷ்ஹுருல் ஹஜ்ஜிலே அல்லது அந்த 4 மாதங்கள் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய மாதங்கள்ல துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை போன்று ஒரு மிக சக்தி வாய்ந்த அல்லது சந்தர்ப்பம் வாய்ந்த ஒரு மாதத்தை யாராலும் சொல்ல முடியாது. வருடத்தில் இருக்கக்கூடிய 11 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 11 மாதங்களை எடுத்து நோக்கின்ற பொழுது இஸ்லாத்துடைய கடமைகளுள் எல்லா கடமைகளையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய கடமை அது தொழுகையா இருக்கலாம், அது நோன்பாக இருக்கலாம், அது ஜகாத்தாக இருக்கலாம், அது ஹஜ்ஜாக இருக்கலாம், எந்த விதமான அமல், அது நோன்புடைய விடயத்திலே நஃபிலான நோன்பையும் அந்த மாதத்துல பிடிக்கலாம். ஆனா அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலத்துல ஹஜ்ஜு செய்ய முடியாது. ரமலானுடைய காலத்துல யாருக்கும் ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஏனைய மாதங்கள்ல ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஆனா அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில இஸ்லாத்துடைய கடமைகளுள் பெரும்பான்மையான கடமைகளை சரிவர நிறைவேற்ற முடியுமான அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை சாலிகான அமலை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த ஹுத்பாவிலே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாலிகான அமல் என்று பேசுவதற்கு முன்னால
பாவங்களுடைய விபரீதங்களை பற்றி பேசலாம் என நினைக்கிறேன். ஒரு மனிதன் தக்வாவுடைய அந்தஸ்தை அடைவது எவ்வாறு, இறையச்சத்துடைய அந்தஸ்தை அவனுக்கு எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் மிம்பர் மேடைகளிலே உலமாக்கள் ஏறினால் தக்வாவுடைய வசியத்து செய்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடந்தோம், அதாவது நன்மையான காரியங்களை இயன்ற அளவு செய்யுங்கள். அடுத்த கட்டமாக சொல்வது அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தனது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து நடப்பது மூலமாக என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை தவிர்த்து நடத்தல் என்பது இஸ்லாத்தில மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு சஹாபி வந்து நபியிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உரீது அன் அகூன அபதன் நாஸ், மக்கள்ல மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக நாம் மாறணும், மிகப்பெரிய வணக்கசாலியாக நாம் மாறணும் யா ரசூலல்லாஹ், அதற்கு என்ன வழி இருக்கிறது என்று ஒரு ஹதீஸிலே நபியிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, ஜவாமிஉல் கலிம் கொண்ட அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சஹாபாக்களோடு உரையாடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான வார்த்தையில வந்த சஹாபிக்கு விளக்கப்படுத்தினாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை தவிர்த்தானோ, எதை தடுத்தானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் இருந்து தவிர்த்து நடந்தால் தகுன் அபதன் நாஸ், மக்கள்ல மிகப்பெரிய வணக்கசாலியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் நன்மையான காரியம் செய்வதனை விட, ஒரு மனிதன் நன்மையான காரியங்களை செய்து குவிப்பதை விட அவனுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம் இருக்கும் என்றால் தன் மூலமாக நடக்கும் பாவங்களை இனங்கண்டு தவிர்த்து கொள்வது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நாளைய கயாமத்துடைய நாளையிலே ஹதீஸுடைய ரிவாயத்துல வந்திருக்கிறது, நபியர்கள் சொன்னார்கள், நாளைய கயாமத்துடைய நாளையிலே சில மனிதர்கள் வருவார்கள், பெரும் பெரும் மலைகளை போன்ற நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள், பெரும் பெரும் மலைகளை போன்ற நன்மைகளை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் தஆலா ஃபஜஅலல்லாஹு, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று பிரயோஜனமற்ற அமல்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். எந்த பிரயோஜனமும் அந்த அமல்கள் மூலமாக கிடைக்காது. வந்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், பெரும் பெரும் மலைகளை போன்ற அமல்கள் இவைகளை கொண்டு வந்து அல்லாஹ் கணக்கெடுக்கல, அல்லாஹ் அவை அனைத்தையும் பரத்தப்பட்ட பொழுதுகளை போன்று அதை அதாவது செல்வடியற்றதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று வந்த பொழுது அதாவது மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நல்ல சாலிகான அமல்களை தானே இவ்வாறு செய்திருக்கிறாய், பெரும் பெரும் மலைகளை போன்ற பெரும் ஹஜ், உம்ரா, ஜகாத், ஹதியான்னு சொல்லி பெரும் பெரும் அமல்களை தானே இவ்வாறு செஞ்சிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் தஆலா பதில் உரைப்பான். அந்த நேரத்துல இவங்க எல்லாம் யாரு தெரியுமா, பெரும் பெரும் அமல் செஞ்சவங்க தான், உலகத்துல பெரிய பெரிய அமல்களோடு பெரும் பெரும் இபாதத்துகளை செலவழிச்சு கஷ்டப்பட்டு செஞ்சு வாழ்ந்தவங்க தான். ஆனால் அவர்கள் ஹல்வாத்துன்னு சொல்லக்கூடிய சில தனிமையான நிலைமைகள் வருகின்ற பொழுது, எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா, சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் பாவத்தையும் செஞ்சிருக்கிறார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் நான் தடுத்த விடயங்களை பாவங்களையும் செய்தவர்கள் இவர்கள். இதனால் இவர்களுடைய பாவங்களின் காரணமாக நன்மைகள் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி அந்த ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் உரைக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, அமல் செய்வதனை விடவும் அது கூடிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம்தான் ஒரு மனிதன் பாவமான காரியங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு அந்த மாதத்திலே அமல் செய்வதனை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனால் அந்த மாதத்திலே பாவம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிறது. ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், அந்த மாதத்திலே நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு பாவம் இழைப்பது கொண்டு அநியாயம் செய்யாதீர்கள். பாவம் செய்வது ஒரு அநியாயம், எங்கள் ஆத்மாக்கு நாங்க கொடுக்கிற மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த பாவத்தை மேற்கொண்டு விட்டு பல தௌபாக்களை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்த ஒரு தௌபா, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா என்ற அந்த துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதில் அந்த துஆவுடைய கருத்து என்னென்ன, யா அல்லாஹ், உன்ட கட்டளைகளை மீறி பாவம் இழைத்து எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம்,
எங்கட பாவம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்திடுவாயாக என்று கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே நன்மை செய்வது ஒருபுறம் இருக்க, இந்த மாதத்திலே பாவத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது, தற்காத்துக் கொண்டு இதர மாதங்களிலே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக, உயிருள்ள உண்மையான ஆத்மாவாக மாறுவது எமது மிகப்பெரிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த 4 மாதங்கள்ல எப்படி சாலிகான அமலுக்கு அல்லாஹ்விடத்தில பல இரட்டிப்பான கூலிகள் கிடைக்குமோ, அது மாதிரி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதத்தில செய்யற பாவம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே, அதற்குரிய தண்டனைகளும் பயங்கரமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது எவ்வளவு கொடூரமானது, பாவம் என்பது எவ்வளவு கொடூரமானது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பூமிக்கு மேலால நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட நெஞ்சை நிமிர்த்தி மார்பு தட்டி பேசிக்கொண்டு நான் அதுக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம், எனக்கு அது இருக்குது இது இருக்குது என்று நாங்க பேசிக்கொண்டாலும் ஒரு வகையில் இந்த பூமி எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னால் பல கோடி மனிதர்களை இந்த பூமி சுமந்திருக்கிறது. பல விதமான முறைகளிலே வாழ்ந்தவர்கள், பல ஸ்டைலான முறையிலே வாழ்ந்தவர்கள், பலவிதமான கௌரவ பேச்சுக்களை பேசினவர்களை எல்லாம் இந்த பூமி சுமந்திருக்கிறது. இந்த பூமிக்கு நாங்க புதுசல்ல, நாம் வேணுமானா இந்த பூமிக்கு புதுசாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நல்லடியார்களே, இந்த வானம் அதுக்கு கீழால எத்தனையோ மக்களை பார்த்து விட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நாங்க எங்கட வாழ்க்கையில பாவம் என்ற கணக்கே இல்லாம வெறும் இபாதத்தில மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருப்பது துவாரமிடப்பட்ட குடத்திலே தண்ணீர் ஊற்றுவதனை போன்ற ஒரு செயலாக மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, அமல்கள் செய்வதற்கு அதிகூடிய கவனம் செலவழிக்கின்றோம், அதிகூடிய கவனம் செலுத்துகிறோம், பல ரூபாய்களை செலவழிக்கின்றோம், பல நாட்கள் தியாகம் செய்கின்றோம். ஆனா பாவங்கள் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு, எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் செய்வதில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுக்கு மாறு செய்வது என்பது லேசான காரியம் அல்ல. ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கிறது, இந்த உலகத்தில ஏற்பாடு, அதாவது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா ஷர்றுகளும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமான காரணி ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் இருந்து ஏற்படுகின்ற பாவங்கள் என்று ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அத்தவா என்ற கிதாபில பாவங்களுடைய விபரீதங்கள் என்று அடுக்கடுக்காக கொண்டு போகிறார்கள். இந்த அளவில் நிரூபணம் செய்கிறார் என்றால், ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணத்தினால இந்த வளிமண்டலங்களும் அது மாசுபடுத்தப்படலாம். இந்த வளிமண்டலங்களும் மாசுபடுத்தப்பட்டு உலகத்துடைய சூழ்நிலைகள் மாசுபடுத்தப்பட்டு உலகத்துடைய நிலைமைகள் சீர்குலைக்கப்பட்டு உலகத்துக்கு இருக்கக்கூடிய தர்த்தீபுகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டு மிக பெரும் குழப்பங்கள் உண்டு பண்ண ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். லாரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமிக்கு மேலால இந்த கடலிலும் தரையிலும் ஏற்படக்கூடிய சகலவிதமான ஃபஸாதுகளும் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அடியார்கள் செஞ்சு கொண்ட பாவங்களினால்தான் இந்த தரையுடைய அதனுடைய சமநிலை, அதனுடைய சுவாதீனமான நிதானமான அதனுடைய தர்த்தீபுகள் மாற்றப்பட்டு இயங்கி, அன்புக்குரியவர்களே, கடலிலே அலைகள் கொந்தளிப்பதும் அங்கே புயல்கள் எடுப்பதன் மூலமாக தரையிலே ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான மாற்றங்களும் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். பாவங்கள் அந்த செஞ்சத்தோட முடிஞ்சு என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லது பாவங்கள் என்பது அன்புக்குரியவர்களே நாங்க மறந்து விட்டா அதனுடைய ஹாலாத்து சரின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அன்புக்குரியவர்களே, பாவங்களை இனம் காணப்பட வேண்டும். நாங்க செய்த பாவங்களுக்கு தௌபாவை அடிக்கொருக செய்து கொள்ள வேண்டும். அந்த தௌபாவின் மூலமாக பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அந்த ஆயத்து என்பதை அல்லாஹ் பொதுவாக சொல்லி இருக்கிறான். தரையிலும் கடலிலும் என அல்லாஹ் பொதுவாக பேசியிருக்கிறான். ஒரு தொழில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சொல்வார்த்தை கேட்காத பிள்ளைகள், அடக்கமில்லாத மனைவி, அதாவது கட்டுப்பாடு இல்லாத கணவன் என்றெல்லாம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஃபித்னாக்கள், எங்கெங்கெல்லாம் அதனுடைய குளறுபடிகள் மேலோங்குகின்றதோ
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. குர்ஆன் சொல்லுகின்ற மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அது அடியார்கள் செய்கின்ற பாவங்கள் தான் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவம் இருக்கிறது, இது துன்யால மட்டுமல்ல, ஆகிரால மட்டுமல்ல, துன்யாவிலும் இதற்குரிய விபரீதங்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். வரலாறு நடிகரும் எங்களுக்கு பார்க்கலாம். நபியுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினதால எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா பொறுத்து வச்சிருக்கிறான் கியாமத் நாள தண்டனை தாரத்துக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் என்பது ஒரு மனிதனுடைய நியமத்தை கலட்டி எடுத்து விடும். அது பாவம் என்பது ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடை அவனிடமிருந்து பிடுங்கி எடுத்து விடப்படும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொர்க்கத்திலிருந்து எமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றிய விடயம் என்ன? எமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்குரிய மிக பிரதான காரணி ஒரே ஒரு பாவம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானத்துடைய மலக்குமாருடைய சொஹ்பத்திலே இருந்த அந்த இப்லீஸை வெளியேற்றிய பாவம், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய பாவம். அவர்கள் அந்த இப்லீஸ் செஞ்ச பாவம் சுஜூது செய்ய மறுத்தது. சுஜூத் செய்ய மறுத்ததன் விளைவாக ஏற்பட்ட பாவம் என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை விட்டு தூரமாக்கினான், விரட்டி அடிச்சான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானான். அது மட்டுமல்ல, அகிலம் அழியும் வரைக்கும் அனைத்து முஃமின்களுடைய வாயினாலும் பதுஆ செய்யப்படக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் தஆலா அவனை மாற்றினான். அன்புக்குரியவர்களே, அந்த மலக்கூத்து சமாவாத் வானத்துடைய அதிகாரங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அந்த தர்பாரிலே இருந்து கொண்டிருந்த இப்லீஸுக்கு நடந்த சோதனையின் அந்த தண்டனையின் பிரதான காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் குறிப்பிடணும். அன்புக்குரியவர்களே, இப்லீஸ் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றினது ஒரே ஒரு சுஜூது செய்ய மறுத்ததுதான். ஒரே ஒரு சுஜூது செய்ய மறுத்தது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சுஜூத் என்றால் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு இவருக்கு நீங்க சுஜூது செய்யுங்கன்னு சொன்ன நேரம் மலக்குமார்கள் எல்லாரும் சஜதா செஞ்சாங்க. எல்லாரும் சஜதா ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜதா செய்யும்படி ஏவினேன். அல்லாஹ்வுக்கு அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு தான் சஜதா செய்யணும். அந்த இடத்தில் அல்லாஹ்வோட ஆர்டர் அவருக்கு சஜதா செய்யும்படி அதுக்கு பல கருத்துக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அங்க அல்லாஹ்வுக்கு சஜதா அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னால சஜதா செய்யும்படி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்லீஸ் அந்த சஜதாவை செய்ய மறுத்தான். அன்புக்குரியவர்களே, அந்த சஜதாவை செய்ய மறுத்தான். அவன் முதுகு வளையல்ல, அவன் சிரசை கொண்டு போய் கீழே வைக்க மறுத்து விட்டான். அதன் விளைவாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டாகினான். இன்று வரைக்கும் சாபம், என்றுமே அவனுக்கு சாபம். இந்த நேரத்துல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு சஜதா செய்ய சொல்லி எங்கள்ல எத்தனை பேர் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ் 17 ரகாத்துக்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, 2 சஜதாக்கள் என்று ஒரு ரகாத்திலே பார்த்தால் 34 சஜதாக்கள் அது முழுமையாகவோ அரைவாசியாகவோ கால்வாசியாகவோ சஜதாவை மறுக்கின்ற தொழாதவர்களுடைய நிலைமையை பற்றி இந்த தருணத்திலே சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இப்லீஸை அந்த விண்ணுலகத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டது ஒரு பாவம். அன்புக்குரியவர்களே, பூமிக்கு மேலால் வாழ்ந்தார்கள். இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, எங்களை விட பல்விதமான முறையில பெரும் பெரும் படைப்பாளர்கள் நாங்க எல்லாம் ஒரு 5 அடி 6 அடி கூடினா ஒரு 7 அடிக்குள்ள இருக்கும். எங்கேயாவது அபூர்வமான முறையில உலகத்தில் எங்க மூலையிலாவது ஒரு 10 அடி மனிதன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டால் உண்டு. அவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். இரும்புகளை போன்ற கால்களை கொண்டவர்கள், கரத்தினால் மலைகளை குடைவார்கள். சுப்ஹானல்லாஹ், கரத்தினால் மலைகளை குறைவார்கள். மன்னசத்து மின்னா குவா, எங்களை விட யாரு சக்தி இருக்கிறார்கள்? சக்தி பெறுவதற்கு எங்களை விட பலசாலிகள் யார் என்று கேட்ட சமுதாயம் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அழித்து அவர்களை பொன்னோடு இல்லாமல் ஆக்கிவிட்டான். சாதாரணமான அழிவல்ல, சாதாரணமான அழிவல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மீறினார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஆர்டர் ஆணும் பெண்ணும் தான் திருமணம் முடிக்கணும், ஹலாலா அங்கு அவருடைய ஆசைகள் இச்சைகள் தீர்க்கப்படணும். இது அல்லாஹ்வுடைய வழி. அதுக்கு தான் உலகத்தில் ஆணையும் படைச்சான், பெண்ணையும் படைச்சான். ஆனா இன்றைய நவீனத்திலும் அது வந்து கொண்டிருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அப்படி அல்ல. ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்று சொல்லி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிச்சு புதிய ஒரு யுகத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. புதிய முறை உண்டு. அன்புக்குரியவர்களே, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, எப்படி தெரியுமா? அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அவர்கள் இருந்த இடத்த அந்த பூமியை ஆகாயத்தின் அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தினான். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் அந்த பூமி எந்த அளவு உயர்த்தப்பட்டுச்சு என்றா, ஏழாவது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த மக்களுடைய கூச்சல் சத்தத்தை செவிமடுத்தார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் தூக்கி, அன்புக்குரியவர்களே, இந்த பூமியை கீழே ஒரு அடியா அடிச்சான் என்றா, ஒரு சாதாரண கட்டடம் இடிஞ்சு விழுந்தா எவ்வளவு சத்தம், எவ்வளவு அதனுடைய எஃபெக்ஷன், அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? இந்த பூமி ஒரு பக்கம் தூக்கப்பட்டு ஒரு ஆடை அது கழுவப்படுவதனை போன்று கீழே அடிக்கப்படுகிறது என்றா அந்த அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும். அழிக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்தது. எங்களை விட பெரிய சக்தியாளர்கள் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சமூத் கோத்திரத்தினர்களை தெரியும். இடி முழக்கம் அவருடைய காதுகளை, அன்புக்குரியவர்களே, இடி சத்தத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான். பெரும் பெரும் நோய்கள் கொண்டு அல்ல. வானத்தை இது மின்னல் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நிமிடம் 2 நிமிடமும் அல்ல, அன்புக்குரியவர்களே, வினாடி கணக்கிலே செல்கின்ற அந்த இடிகளை கூட தாங்கும் சக்தி எங்களுக்கு கிடையாது. அஞ்சு விடுவார்கள். சிலர்கள் மயக்கம் போட்டு விடுவதும் உண்டு. அந்த இடி சத்தத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். இந்த அளவு ஹதீஸ்ல சொல்லப்படுகின்றார். காது குருத்து வெடிச்சு அதோட நிக்கல்ல, உள்ளங்கள் பிளக்கப்பட்டன, வெடித்தன என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய, அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய தண்டனை. காற்றின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். காற்றின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். இன்னொரு கூட்டம் ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்தந்த சமூகம் செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கு நாம தண்டனை கொடுத்து பிடிச்சோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலத்துல அவ்வப்பொழுது சில நியூஸ்கள் வரும். சில நேரம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், விண்ணிலிருந்து பூமியை நோக்கி கல் ஒன்று வந்துட்டு இருக்குது, அது வந்து நேரா விழுந்துட்டேன்னு சொன்னா அதனுடைய எஃபெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அது வந்து விழுந்து விட்டா அதன் மூலமாக இத்தனை கிலோமீட்டர் இத்தனை நாடு பாதிச்சு விடும். அந்த பூமி அந்த கல் அந்த விண்வெளி அந்த விண்ணுடைய விண்கல் வந்து இந்த பூமியுடைய இயற்கைக்கு மாற்றமானது என்றெல்லாம் தகவல் கொடுப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அதை நாங்க இடையில அடிச்சு நொறுக்கிட்டோம், அது இப்ப சின்ன சின்ன துண்டா வந்துதான் விளையுது, கடலின் பக்கம் திருப்பிட்டோம், அங்க திருப்பிட்டோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலத்திலும் ஒரு பாவம் நடந்தது. அந்த பாவத்தின் விளைவாக அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை தெரியுமா? மேகங்கள் எல்லாம் கருமேகமாக ஆகின உடனே எல்லாரும் நினைச்சாங்க மழை பெய்ய போகுது, எங்களுக்கு நபி தண்டனை வரும்படி சொன்னாரு, ஆனா மழைதானே பெய்ய போகுது நினைச்சாங்க. அன்புக்குரியவர்களே, நெருப்பு பற்றிய கற்கள் மலைகளாக பொழிய ஆரம்பித்து விட்டன. இன்றைய காலத்துல மாதிரி அறிக்கை விட நேரம் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்தந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஓர்டருக்கு அமைவாக, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு அமைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி அதனுடைய இடத்திலே நிற்பது இன்னொன்றுடைய சப்போர்ட்டோட அல்ல. அன்புக்குரியவர்களே, புவி கோலத்துடைய வரைபடத்தை பார்த்தவர்களுக்கு புரியும், அது வானத்துக்கும் இல்ல பூமிக்கும் அல்ல. அதற்கு மத்தியில் எத்தனை கோள்கள் அந்தந்த தூரத்தோடு நிற்பது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஓர்டர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் என்பது ஒரு அடியானுடைய அந்த நியமத்தை கலட்டி எடுப்பது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினூடாக அல்லாஹ்வுடைய தண்டனையும் அவனுக்கு ஹலால் ஆகிவிடும், தண்டனையும் அவனுக்கு வந்து இறங்கிவிடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவத்தை இனம் காண வேண்டும். பாவம் செய்தோம் எங்களுக்கு ஒன்று நடக்குதில்லை என்று சொல்லி மார்பு தட்டி பேசுறதில்லை. எங்களுக்கு தெரியாம என்னென்னமெல்லாம் நடந்து நிற்குது. சில பாவங்கள் இருக்கின்றன. ஒரு முஃபஸ்ஸிர் சொல்றாரு, ஒரு முஹத்திஸ் தனது மாணவனுக்கு சொல்றாரு, நீ 2 விஷயத்தை பாவம் செய்யற நேரம் தலையில் எடுத்துக் கொள்ளணும். ஒன்று, நீ செய்யற பாவம் எப்படிப்பட்டது என்றா, சில பாவங்கள் உன்னோட முடியும், ஆனா சில பாவங்கள் உன்னோட முடியாது. சமூகத்தை சாரும், அது சமூகத்தை அழித்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள் செய்வதற்கு மட்டும் குறிப்பாக இறங்கக்கூடிய தண்டனை அல்ல, மொத்தமாக இறங்கக்கூடிய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எனவே பாவம் செய்கின்ற பொழுது இந்த பாவத்தால் எத்தனை பச்சிலம் பிள்ளைகள், எத்தனை உம்மத்துகள், எத்தனை சமூகம் சீரட போகுதோ, இதுல இந்த உலகத்தில் எத்தனை நியூஸ் கேள்விப்படுகிறோம். சில வேளை எங்களாலேயும் உங்களாலேயும் நடக்கின்ற பாவத்துடைய விளைவாக கூட இருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை பொருளாதாரத்தில் வரக்கத்து இல்ல, நிறைய பிரச்சனை இருக்குது, தீர்த்து கொள்ள இயலா.
ஹதீஸுடைய கருத்து, ஹதீஸ் என்றால் என்ன, வஹையுடைய கருத்து சொல்லுவது, ஒரு அடியான் அவன் பாவம் செய்யறது மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் அவன் தடுத்து கொள்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை நோக்கி ஒரு ரிஸ்க் வருகிறது, அவனை நோக்கி உலகத்தில் ஏதாவது வாழ்வாதாரம் ஏதாவது அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இடையில இவன் சின்ன பாவம் ஒன்று செய்கிறான், அந்த பாவத்தால ரிஸ்க் தடைப்பட்டு விடும். அன்புக்குரியவர்களே, அந்த முஃபஸிர் இரண்டாவது உபதேசம் செய்யறாரு மாணவனுக்கு. எப்படி தெரியுமா, நீ பாவம் செய்யற நேரம் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கோ. உனக்கு உடம்புக்குள் லேசா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், சின்ன இன்பம் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த இன்பம் போய்விடும். ஆனா அந்த பாவம் உன்னோட நிலைச்சு நிற்கும், கியாமத்திலையும் வரும். அதே மாதிரி நன்மையான காரியம் செய்யற நேரம் உன் உடலுக்கு மாற்றலா இருக்கும். வாங்க சொல்ற நேரம் உடல் வருத்தம், வாங்க சொல்ற நேரம் கொஞ்சம் தூக்கத்துடைய சுபாவம், கதிகாலையில சுபல் எழுந்து ரொம்ப கஷ்டம், 2 மணிக்கு தூங்கினோம், தூங்குற நேரமே சுப தேவையில்லை நீ ஏற்றி வச்சுக்கொள்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அந்த நேரத்துல நீ கொஞ்சம் வருத்தத்தை தாங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்தில வழிபாட்டில ஈடுபட்டா உன்னை வழி போய்விடும். ஆனா நீ செஞ்ச அந்த இபாதத் உன்னோட கபர் வரைக்கும், கபரில் இருந்து மஹ்ஷர் சிராத் வரைக்கும், நீ சுவர்க்கம் செல்லும் வரைக்கும் வரும் என்று அந்த ஹதீஸிலே அந்த அந்த உபதேசத்தில் அந்த மாணவனுக்கு பரிசு கொடுத்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, பாவம் மலிவாகிவிட்டன, விலை கொடுத்து வாங்குகிறார்கள், பாவத்தை விலை கொடுத்து செய்கிறார்கள், பாவம் இலகுவாக்கப்பட்டு விட்டன. முஹாசபா செய்ய வேண்டும், ஒவ்வொருவருமா சிந்திக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன், என்ன நிலைமையில் இருக்கிறேன், நன்மை செய்கிறேன், நான் பாவத்தை விட்டு தடுக்கிற அளவுக்கு ஈமான வளர்த்து கொண்டிருக்கிறேனா, பாவத்திலிருந்து வெளியில வாரத்துக்கு அளவுக்கு ஈமான வளர்த்து வச்சிருக்கிறேனா என்பதை நாங்க யோசனை பண்ண வேண்டிய மிக முக்கியமான தருணம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக இனம் கண்டு எங்கட பாவத்திலிருந்து தவிர்ந்தா தான் இபாதத்தில் இன்பம் கிடைச்சிடும், இபாதத் உயிரோட்டம் உள்ளதாக மாறிவிடும், வாழ்க்கையும் சிம்பிளா இலகுவாக செல்ல ஆரம்பித்து விடும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அடைந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே நன்மையான காரியங்கள் செய்ய பழகி அதனுடைய அமல்களின் மூலமாக வாழ்க்கையை பயிற்றுவிப்பதனை போன்று வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பாவங்களையும் இனம் கண்டு அன்புக்குரியவர்கள் இந்த மாதத்திலே ஒரு உண்மையான தக்குவதாரியாக நான் வருவதற்கு முயற்சி செய்யறதோட இன்னொரு விஷயத்த சொல்லி பொதுவாக முடிவு கொண்டு வராங்க. ஏன்னா இந்த விஷயத்த ஆரம்பத்துல சொன்னாதான் எல்லாருக்கும் லேசி. இன்னைக்கு நோன்பு காலத்துல நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம், நிர்வாகத்தால கஞ்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க, இஃப்தார் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் முன்னால ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும். இந்த இஸ்லாத்துடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை ஒன்று இருக்குது, ஹஜ்ஜுடைய கடமை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இதை கொஞ்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல வருகிறது, ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் வமன் கஃபர் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். ஹஜ் கடமை, ஹஜ்ஜை செய்யுங்க, வசதி படைச்சவங்க காலம் தள்ளவானாம், அந்த பணத்தை வச்சு ஒன்றையும் செய்யலாம். கண் முன்னால பாக்குறோம், மையத்தை கொண்டு போய் அடக்கி 3 நாள் போல சொத்துக்கு குடும்பங்கள்ல சண்டை, உள்ள குட்டிகள் குடும்பத்துக்குள்ள சண்டை, இது எங்கெங்கயோ நடந்ததுகள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத்தை வச்சு ஹஜ்ஜி செஞ்சிடணும், அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் போடணும். நாங்க என்ன செய்யலாம், எங்க ஊர்ல ஹஜ்ஜி செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடுகளை செய்யறதுன்னு சொன்னா வழிகாட்டல் செய்யணும். இன்னைக்கு ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது தரகீப் செய்யப்படுது, ரமலான்ல ஹஜ்ஜி செய்யறதுக்கு தரகீப் செய்யப்படுற, ஹஜ்ஜுடைய மாசத்துக்குள்ள போயிட்டு ஹஜ்ஜி செய்யணும் என்று பயம் பண்ணி ஒன்றையும் செய்யலாம். அந்த 2-3 நாளைக்குள்ள என்ன செய்ய, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய ஏற்பாடு செய்யப்படணும், அதுக்கு ரெடி ஆகணும். ஆர்வம் உள்ளவர்கள் வெளியில வரணும். அன்புக்குரியவர்களே, அந்த வைராக்கியத்தை வச்சு நாங்க ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு கொள்ளணும். எனவே அன்புக்குரியவர்கள், அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை செய்யறத போல இந்த மாதத்துல மிக முக்கியமான அந்த ஹஜ்ஜில ஹாஜிகள் அங்க ஹஜ்ஜு செஞ்சு அன்று பிறந்த குழந்தையை போல வெளியே வருவாங்க. அது மாதிரி ஹஜ்ஜு செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு அமல் ஒன்று இருக்குது, அதுதான் உல்ஹையாவுடைய அமல். இதனையும் பெருநாள் கிட்டவாகி பயம் பண்ணி ஒன்று செய்யலாம். பெருநாள் கிட்டவாகி 2 நாளைக்கு முன்னால எல்லாரையும் கூப்பிட்டேன்னா, இன்னைக்கு ஒரு பங்குல சேர்றதா இருந்தாலும் 35,000 ரூபா 40,000 ரூபா சாதாரணமா தேவை, எல்லாருக்கும் அது செஞ்சு கொள்ள முடியாது. ஒரு 35-40,000 ரூபாய் கிட்டத்தட்ட அதை விட கூடுமோ இந்த முறை தெரியல. அன்புக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, இது இந்த ஹுத்பால ஞாபகப்படுத்துற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நியத்து வச்சுக்கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ் அஷ்ஹுருல் ஹஜ்ஜில வரக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் யௌமுன் நஹர்ல என்னால முடிஞ்சா எனக்கு அல்லாஹ் ஒரு மாட்டை முழுமையா கொடுக்க இயலும் என்று அல்லாஹ் எனக்கு வசதியை தந்தா நான் அவரை காட்ட தேவையில்லை, அவர் என்ன காட்ட தேவையும் இல்லை. உங்களுக்கு நல்லா ஏதும் ஆச்சு நீங்க கொடுக்காண்டு நாங்க கைவாறு போட தேவையும் இல்லை, அல்லது நீங்க ஃபெஸ்டிக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கைவாறு போட தேவை. என்னோட மனசாட்சிக்கு தெரியும் எனக்கு ஒன்றேலுமா
ஹாஃப் ஏழுமா அல்லது 7ல் 1 ஏழுமான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீயத்தை வச்சுக்கோ அன்புக்குரியவர்களே, 3 நாள் பட்டணி கிடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரொட்டி துண்டு கிடைக்குது நபிக்கு, ஃபாத்திமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வாயில போட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு மகள்கிட்ட தலையை தடாவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா உன்னை வாப்பட வாயில நுழையிற முதலாவது 3 நாளைக்கு பின்னால நுழையிற முதலாவது சாப்பாடு இந்த ரொட்டி துண்டுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உடுப்ப காய போட்டு உள்ளுக்கு இருப்பாங்க அன்புக்குரியவர்களே, அது காஞ்சதுக்கு பின்னால உடுத்துட்டு வெளியே வருவாங்க. எவ்வளவு ஏழ்மை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுடைய நாள் வந்துட்டா, பெருநாளுடைய நாள் வந்துட்டா, நபியுடைய கரத்தால் 2 கொம்புள்ள ஆடுகளை அறுத்து பலியிட்டார்கள் என்று வந்தால் அந்த அமலை மேல் மிச்சமான சல்லியை கொண்டு அவங்க செஞ்சாங்கன்னு அர்த்தம் அல்ல. நாங்கள் அப்படித்தானே பாக்குறோம், மேல் மிச்சமான சல்லி இருந்தா செய்வோம். எங்களுக்கு எதையும் தியாகம் செய்யறது இல்ல, கொஞ்சம் தியாகம் செய்வோம், பிளான் பண்ணுவோம், வீட்டுல போய் கதைப்போம். இந்த முறை நாங்க இதுக்குள்ள வரணும் என்ற நீயத்தில இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நாங்க அந்த நல்ல நீயத்தில வச்சுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா அப்படியான நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்தருவாயாக, எமது ஆகிராவை இம்மையை விட சிறப்பானதாக ஆக்கி தந்திருவாயாக, இம்மையிலே மறுமையிலுடைய நலவுகள் அனைத்தையும் தந்திருவாயாக, பாவத்திலே வெறுப்பை தந்திருவாயாக, ஈமானுடைய பலத்தினால் பாவத்திலிருந்து தூரமாக கூடிய பாக்கியத்தை தந்திருவாயாக, செய்கின்ற அமல்களை இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக, அரை குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்திருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நம்மில் யாரெல்லாம் நோயாளிகளோ அந்த நோயாளிகளுக்கு நிவாரணத்தை கொடுத்திருவாயாக, யாரெல்லாம் கடனாளிகளோ கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருவாயாக, யாரெல்லாம் மண்ணறையில் வாழ்கின்றார்களோ அந்த மண்ணறைகளை பொன்னறைகளாக ஆக்கிடுவாயாக. அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திடுவாயாக, இஸ்லாமிய நாடுகளை பாதுகாத்திடுவாயாக, முஸ்லிம்களை பாதுகாத்திடுவாயாக, முஸ்லிம் உடைமைகளை பாதுகாத்திடுவாயாக, அவருடைய துயருக்கு நீயே நிவாரணத்தை கொடுத்திருவாயாக, ஆறுதல் அளிப்பாயாக, பசி கொடுமை விட்டும் அவர்களை விடுதலை ஆக்கிடுவாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. யாருக்கு முன்னாலும் எந்த ஆட்சிக்கு முன்னாலும் கேவலப்படுத்தப்பட்டதாக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை மாக்கி விடாதே யா அல்லாஹ். எமது பாவங்களினாலே அத்துடைய நடைபெறுகின்றதை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். அனைத்தையும் மன்னிக்கும் கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். மன்னித்து சுபிட்சமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.